அனைவருக்கும் வணக்கம். இது மீட் டிஎன்பிசி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 முன்னோடி சொல்கிறேன். இது எப்படி நம்ம வந்து இந்த இந்த காவோரி சிதி விழக்கு நடந்த ஆண்டு நம்ம தமிழே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியம். அதாவது இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு இருக்குது, இந்த தற்காலிக வரலாறு, இந்தியாவுடைய நவீன கால வரலாறு, மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இதில் ஒரு 10 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 10 கொஸ்டின் வந்துடும். இந்த 20 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண வைக்கணும். அதில் தமிழில் 100க்கு 100, அப்புறம் மேக்ஸில் 25 கண்டிப்பாக. நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த வாட்டி பாஸ் பண்ணால் போகிறோம். ஆனால் இப்போலேருந்து படிக்கணும். ஒரு நெல் வயல் இருக்குது, நம்ம அறுவடை பண்ண தெளிச்சாதான் பிறகு நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் பிடிக்கிற மாதிரிக்கு இப்போ படித்தாதான் பிறகு பாஸ் பண்ண முடியும். அந்த டயத்தில் படிக்கிறவங்க எதுக்கும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சுங்க. காகோரி சதி வழக்கு நடந்த ஆண்டு எது? காகோரி, கக்கோரின்னு சொல்லுவாங்க சில பேர், காகோரி சதி வழக்கு. அதுமாரி கொஸ்டினில் வந்து இக்கு போட்டு கேட்டால் கூட அதுதான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடணும். அதுமாரி கேட்பாங்க. காகோரி சதி வழக்குனா ரயில் கொள்ளைனா சதி வழக்கு நடந்த ஆண்டு எது? 1920, 1925, 1930, 1935. காகோரி ரயில் கொள்ளையில் தொடர்புடையவர்கள் யார்? ராஜேந்திர லகரி, அஷ்புல்லா கான், சி ராம்பிரசாத் பிஸ்மில், இவங்க அனைவரும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் சரியான ஆன்சர் எது? காகோரி ரயில் கொள்ளையில் தொடர்புடையவர்கள் யார்? ராஜேந்திர லகரி, அஷ்புல்லா கான் பி, சி ராம்பிரசாத் பிஸ்மில், டி அனைவரும். ஏ காகோரி சதி வழக்கு நடந்த ஆண்டு 1920, 1925, 1930, 1935. இது கரெக்டுன்னு பாருங்கள். காகோரி ரயில் கொள்ளையில் தொடர்புடையவர்கள் ஏ ராஜேந்திர லகரி, பி அஷ்புல்லா கான், சி ராம்பிரசாத் பிஸ்மில், டி அனைவரும். இவர்கள் அனைவரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு கொஸ்டின் ராஜேந்திரநாத் லகரி அப்படின்னா அதுவும் கரெக்டு தான். புரியுதா? பிஸ்மில் மட்டும் கொடுத்துருந்தாங்க, அதுவும் கரெக்டு தான். அதாவது இதுமாரி இதாக கொடுப்பாங்க, அஷ்புல்லா மட்டும் கொடுப்பாங்க, அப்படி கொடுத்தாலும் அதுவும் கரெக்டு தான். இப்படி இதுமாரி இது சொல்கிறேன், கரெக்டுன்னா அந்த இது சொல்ல, கரெக்ட் இதுமாரி கொடுப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிடணும். காகோரி சதி வழக்கு நடந்த ஆண்டு இது. இப்போ நம்ம வந்து காகோரி சதி வழக்குன்னா என்ன? இப்போ நம்ம ஆயுதங்களை வாங்கணும், நம்ம புரட்சியாளர்கள் வந்து ஆயுதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக லக்னோவுக்கு 16 கிலோமீட்டர் தொலைவில் கக்கோரி இல்லைன்னா காகோரி சதி வழக்கு, காகோரி அப்படின்னு கேட்டிருந்தா எதாக இருந்தாலும் ஒன்று தான். 1925ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் நாள் ரயில் கொள்ளையடிப்பேன். இப்போ நீங்கள் ட்ரெயினில் போயிட்டுருங்க, டக்குன்னு ட்ரெயின் நிறுத்தி இது மாதிரி பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் கற்பனை பண்ணிங்கன்னா இது இந்த காகோரி கொள்ளை நடந்தப்போ நீங்கள் ட்ரெயினில் போகிற மாதிரி நினச்சிக்கிங்க. அப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உங்கள் மனசில் நிற்கும். காகோரி சதி விலக்கு வந்து நடந்தப்போ உங்கள் தாத்தா போனார் அப்படின்னு நினச்சிக்கிட்டா கூட அந்த ட்ரெயினில் போகக்குள்ள இப்படி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா. இப்போ வந்து லக்னோவில் 1925ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் நாள் இந்த ரயில் கொள்ளை நடந்துச்சு. இது எதுக்குன்னா ஆயுதங்கள் வாங்குற புரட்சியாளர்களுக்கு ஆயுதங்கள் வாங்குவதற்காக அரசாங்க பணத்தை ஏற்றிட்டு போன அரசாங்க பணத்தை ஏற்றிட்டு போன ட்ரெயினில் கொள்ளையிட்டாங்க. யார் கொள்ளையில் ஈடுபட்டதுனாக்கா எந்த அமைப்புனா இந்துஸ்தான் குடியரசுக் கழகம் தான் இந்த இதில் ஈடுபட்டது. இந்த அமைப்பில் வந்து முக்கிய குற்றவாளிகளாக இந்த முதல் 4 பேரும் தூக்கு தண்டனை பெற்றாங்க. இந்த 4 பேரும் தூக்கு தண்டனை பெற்றாங்க. ராஜேந்திர லகரி, அஷ்புல்லா கான், ராம்பிரசாத் பிஸ்மில், ரோஷன் சிங். இவங்க வந்து அஷ்புல்லா கான் எங்கே தூக்கு தண்டனைனா பைசாபாத்தில், அவங்க ராஜேந்திர லகரி கோண்ட் மாவட்டத்திலையும், ராம்பிரசாத் பிஸ்மில் கோரக்பூர்லேயும் தூக்கு தண்டனை கிடைச்சிது. ரோஷன் சிங் இதுமாரி இந்த 4 பேர் தான் வந்து தூக்கு தண்டனை பெற்றவங்க. இந்த ரயில் கொள்ளையோட தொடர்புடைய மற்ற நபர்கள் யாருன்னா சந்திரசேகர் ஆசாத் தண்டிக்கப்படவில்லை, மன்மதநாத் குப்தா, பன்வரிலால், முகந்திலால். இதெல்லாம் சும்மா ஞாபகம் வச்சிங்க, அவ்வளோதான். இதெல்லாம் சும்மா இந்த மேலே உள்ள 4 நபர்களும் இந்த சந்திரசேகர் ஆசாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சிங்க. இவர் வந்து தண்டிக்கப்படவில்லை, ஆனால் வந்து இவங்க வந்து குடியரசு தொடர்புடையவங்க தான். ராஜேந்திர லகரி, அஷ்புல்லா கான், ராம்பிரசாத் பிஸ்மில், ரோஷன் சிங் இவங்கெல்லாம் காகோரி கொள்ளையில் தொடர்புடையவர்கள். சந்திரசேகர் ஆசாத், மன்மத்நாத் குப்தா, பன்வரிலால், முகுந்திலால், சுரேந்திரநாத் பட்சி, சுரேந்திரநாத் சன்யால், ஜோகேஷ் சந்திர சட்டர்ஜி, ஸ்வரன் சிங், துர்கா பகவதி சரண் ஓக்ரா, விஷ்ணு சரண் டப்ளிஷ் இவங்களெல்லாம் சும்மா ஞாபகம் வச்சிங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப ரேர் இதெல்லாம் கேட்குறது. இதனால் இதை படிக்கவில்லை, இதை ஞாபகம் இதெல்லாம் காகோரி கொள்ளை வழக்கில் ஈடுபட்டவங்க, கொள்ளையில் ஈடுபட்டவங்க. காகோரி ரயில் கொள்ளையில் தொடர்புடையவர்கள் மிக முக்கியமான ராஜேந்திர லகரி, அஷ்புல்லா கான், ராம்பிரசாத் பிஸ்மில், ரோஷன் சிங், சந்திரசேகர் ஆசாத். இந்த மன்மதநாத் குப்தா, பன்வரிலால், முகந்திலால், சுரேந்திரநாத் பக்ஷி, சுரேந்திரநாத் சன்யால், சோகேஷ் சந்திர சட்டர்ஜி, ஸ்வரன் சிங், துர்கா பகவதி சரண் ஓரா, விஷ்ணு சரண், இதெல்லாம் சும்மா டப்ளிஷ், இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சிங்க. இதெல்லாம் சும்மா மைண்டில் சில இது வந்து லைட்டாக பார்த்தா கூட உங்களுக்கு அங்கே கிளிக் ஆகிடும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காகோரி சதி வழக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை நீங்கள் நல்லா இது பண்ணி வச்சிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து கண்டினியூ வருங்க. இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக 20 எடுத்தாகணும். ஓகே, நன்றி. தேங்க்யூ.